மகாராஜரை மினிக்கிறாரு. லட்சுமி கடாஜி சபை. நான்கு வேதம், நான்கு வேதம், ஆறு சாஸ்திரம், ஆறு சாஸ்திரம், 64 கல்விக்கான, 64 கல்விக்கான, 96 தத்துவம், இதிகாச புராணங்கள் எல்லாம் சிக்கர கட்டு வந்தோம். ஆமாங்க. ஏய் தேவதானம் வேட்டை, தேவதானம் வேட்டை பாத்திரத்திற்கு வாத்தியார் சொன்ன உடனே துடுக்கணும். கண்டிப்பா. யாருக்கு? நமக்குதான். அவர் என்ன ஒரு நாடகம் கேட்டா சொல்லுவாரு. ஏய் தேவதானம் வேட்டையா. அதானே கட்டோர் கட்டோர் சாதாரண நினைக்கிற மாதிரி கட்டோர் கருணையற்றோர் கருணையற்றோர் நம்ம கட்டோர். ஆமா ஆமா பெரியவர்கள் வந்திருக்கிறார். கண்டிப்பா. மாதா பிதா குரு அதோ தெய்வம் அப்பேற்பட்ட கன தனவான்கள் அவர் இருக்கக்கூடிய சபை. ஆமாங்க. ஆனால் எதற்காக சபை கூடுகின்றது இன்றைக்கு? புடாரி அத்தா பிடாரி அம்மன். ஆமா ஆமா என்ன பிடாரின்னு சொல்லுங்க. பிடாரி அம்மன். ஆமா அம்மனுக்காக ஏற்ப வந்து ஒரு ராத்திரி ஏனாமா சோறு சாப்பிட்டு போயிட்டியா? காசு கொடுக்கலையா? நானா வாங்கிட்டு காசு கொடுப்பாங்க. ஆமா மொதல் வந்து 2 மணி வரைக்கும் ஆனவன். ஆமா அத சம்பளம் வாங்கிட்டேன். அது எப்படா உனக்கு மட்டும் சம்பளம் வந்திருக்கும்? சாப்பிட்டதுக்கு ஆடத்துக்கு சரியா போச்சு. வண்டி வாடணும் அப்பட கொடுப்பான். அதெல்லாம் அவன் ராஜாருடைய முதல். சரி மாமா. மகாராஜா அப்பேற்பட்ட கடலூர் வரக்கூடிய சபை. ஆமா. ஆனால் தேவலோகத்தில் கூடுவது அது தேவ இந்திரன் சபை. தேவ இந்திரனுடைய சபை. ஆமாங்க. இல்லை சிதம்பரத்தில் கூடுவது அது தில்லை கனக சபை. நாடக மேடை. ஆமாங்க. கனக சபை. கனக சபை. வடலூரில் கூடுவது அது சக்தி ஞான சபை. சக்தி ஞான சபை. ஆமாங்க. பாண்டிய நாட்டில் கூடுவது பாண்டிய மன்னன் சபை. கரெக்ட். இப்ப இங்க கூடியிருப்பது இது நாடக சபை. பிடாரி அம்மனுக்காக. ஆமாங்க. ஏற்கனவே ஒரு இரவு தாமதமாகி விட்டது. மழையின் காரணம். ஆமா. அதனால் இன்றைக்கு எனக்கு புள்ள நடத்திட்டு காசு வேணும் போல வந்துக்கிறோம். நீங்க வாங்க பலவசுக்காரருக்கு நீங்க நாடகம் ஆடிட்டா காசு வாங்க மாட்டாங்க. நம்ம எதுக்கு வந்துக்கிறோம்? பணத்துக்காக. தம்பி மகாராஜா கம்யூனிட்டி யாரும் ஒண்ணுல நாடகம் உனக்கு தெரியுமா? தெரியாது. நீ பிறந்தே இருக்க மாட்ட. அந்த நாளில இருந்து இந்த நாள் வரைக்கும் தேவதானம் பேட்டை பாரதம் பூத்து ஆடி இருக்க. முருக பெருமானுக்கு ஆடி இருக்க. அது உண்மை. ஆமாண்டா. தெரியுமா? தெரியுமா?
பூபதி அவர் பம்படிச்சிருந்தாரு. ஆட்டுக்கு வர சொன்னாரு. நான் தான் கூட்டு போய் பொட்டு வச்சு போட்டு. ஆமா 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 அவர் தான் என்ன பொட்டு வச்சுட்டாரு. ஆனால் எனக்கு பொட்டு வைத்த நாடக ஆசிரியர் பேராசிரியர் எங்க இருக்காரோ எந்த இடம் செஞ்சழனி புத்துருப்புனா வரும். மாண்ட இடத்தில் மலை போல் குமைய வேண்டும். நீடோ வழியாக அவர் இருந்த இடம் எனக்கு வாத்தியார் பொட்டு வைத்தார் பார். அன்று நாள் இன்று வரைக்கும் என்றைக்கு நான் கலரில என்னை கொண்டு வந்து வேடத்தை கட்டி விட்டு உட்கார்ந்து நாடகத்தை பார்த்து மனங்களித்தார் என் ஆசிரியர். எங்க எல்லாம் வாதியார் வாதியார் நீங்க பள்ளி போட்டு வாதியாரா? டேய் நம்ம பள்ளி வர டேய் ஏய் வாடா ஏய் கேக் வர மாறங்க வாங்க. செல்லமுத்து வாதியாரா? செல்லமுத்து அப்படி மதாரங்க சொல்லி கொடுத்தாங்க. அப்படியே இராஜா சொன்னா நீ சொல்லலாமா? உனக்கு ஒண்ணும் தெரியாதே. நான் போய் மகாராஜா அவர் சின்ன மாதிரி வாஜாட்டு கொண்டு வந்து பாட்டா அப்படி அல்ல. காலத்தில் கள்ளத்தில் துரசாமி தனநடந்தல் முனியன் நெடுமட பாடுறாங்க. ஆனால் ஆறாம் பாட்டு கண்ண நாடக ஆசிரியர். ஆமா குச்சுப்பாளையம். ஆமா கண்ண ஆசிரியர். அந்த மாதிரி திருப்பாள பந்தல் சின்ன தம்பி கரை கரை எங்க பக்கத்து ஊரு. நம்ம ஊர் பக்கத்து ஊர் தான். நம்ம ஊர் இல்ல எங்க ஊர். உங்க ஊர் எங்க இருக்கு? அதை விடு. அந்த மாதிரி பேராசிரியர் சொன்னான்னு நீ சொல்லலாமாடா? ஐயோ எனக்கு தெரியல. அவதாங்க சொல்லிவிட்டான். அப்ப நீயா உன்னுடைய கருத்து எனக்கு தெரியாது. அப்பேற்பட்ட கல்பகமத்திய சாமி. ஆமா உங்க ஊர்ல ஒரு மகாராஜா. என்னடா உங்க ஊர்ல ஒரு எங்க ஊரா? இது எப்படி எங்க ஊர் புதுசா தெரியாது மகாராஜா. அப்படியா? கள்ளக்குறிச்சி மாவட்டம். கள்ளக்குறிச்சி மாவட்டம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாவூர் வட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருப்பாலூர் வட்டம் திருப்பால பந்தல் போயிட்டு திருக்கோயிலூர் தாலுக்கா துறிஞ்சிப்பட்டு துறிஞ்சப்பட்டு விஸ்வநாதன் பண்டிதர். சரி சரி அது அப்படி இருந்தாலும் அமர்ந்திருக்கின்றார். ஆமா அண்ணனுடைய அம்மாவோட பாதத்திற்கு அம்மாவுடைய பாதத்திற்கும் நாடக கம்பெனி அனைவருக்கும் உனக்கு ராஜார் அவர்களுக்கும் உனக்கு எதுனா கேட்டு வாங்க மாட்டேங்க. கேட்காத இல்லப்பா முதல்ல நான் வந்தனா வியாபாரத்துல கைய வச்சு ஒரு வியாபாரம் நாள் ஒரு ஏதாவது ஒரு வியாபாரம் செய்துட்டு போயிடும். ரெண்டு பேரும் வெங்காளி தங்காளி வெங்காயம் தங்காளி சரி அதான் அப்படி விளக்கம். சத்தியராஜ் ஆண்டு வரக்கூடிய பிரம்மதேவன் பிரம்மதேவன் பிரம்மதேவன். ஆமா ஆமாங்க. அதோடு மட்டுமல்ல படைத்தல் அழித்தல் படைத்தல். மூன்றாவது கடவுள் யார்? நீங்களா? ஆமாம்.
முதல் கடவுள் ஆமா கைலாய கோவிலை வீற்றிருக்கின்ற 2014 தேத்திரமலத்து முக்கட்டாதியாக சிவபெருமான் முதல் கடவுள். ஆமா ஆறாக பிரபஞ்சத்தில் ஆஹா. யானை முதல் எறும்புக்கள் எல்லா ஜீவராஜிகளுக்கும் படியளக்கக்கூடிய கர்த்தீபம் அந்த சிவபெருமான் உண்மைதான். ஆமா. யானைக்கும் படியளப்பார், கண்டிப்பா. எறும்புக்கு யானை முதல் எறும்பு வரை கரை. ஆனால் ஆ. முட்டைக்குள்ள இருக்க கருவு கருவு. அதற்கும் படியளப்பாராம். கண்டிப்பா. கல்லுக்குள்ள தேடை இருக்குடா, ஆமாங்க. அதற்கும் படியளக்கருவரு அந்த சிவபெருமான் உண்மைதான். அவர்தான் முதல் கடவுள். முதல் கடவுள். இரண்டாவது கடவுள் ஆமாங்க. எல்லுக்குள் எண்ணெய் போல் ஆஹா. எங்கும் நிறைந்த பராபர வஸ்து கண்டிப்பா. எங்க அப்பாடா. உங்க அப்பா அந்த நாராயணன். கரெக்ட் கரெக்ட் நாராயணமூர்த்தி. ஆமா. ஆனால் ஆராய பிரபஞ்சத்தில் எந்த இடத்தில் அதர்மம் இருக்கின்றதோ ஓஹோ ஆமாண்டா அதர்மத்தையும் அதர்மத்தாலே அழிப்பாரா எங்க அப்பா. ஆமா பகவான் பகவான். அதர்மத்துக்கு கூட நியாயமும் நீதியும் சேருமா? சேராதுங்க. ஆனா அந்த இடத்துல அதர்மம் எங்க நடக்குது? ஆமாமா. இப்ப கூட பாரு 2 மைல் கண்ணாண்டு அழகாக மழை பெய்யும், கண்டிப்பா. இங்க பயிர் காயும் பெய்யாதுங்க. அது என்ன காரணம்? டேய், பகல் கணக்கு சூரியன், இரவு கணக்கு ஆமா சந்திரன். சந்திரன். ஆமாங்க. 2 பேரும் கணக்கை தேவர்களுக்கெல்லாம் தலைவர் யார்? இந்திரன். இந்திரனிடத்தில் ஒப்படைத்த உடனே அப்ப அவர் தான் சட்டம் போடுறவர். எப்படி? தேவர்களுக்கெல்லாம் தேவக்கோமா தேவ இந்திரன். ஆமா சரி. அவர் சட்டம் எப்படி போடுவார்? மேகராஜனை அழைத்து. ஆனால் இந்த இடத்தில் இன்று மழை பெய்ய வேண்டும். நீதியும் நியாயமும் கோடு தவறாமல் கடவுள் என்ற கோடு தவறாமல் இருக்கின்றது. அந்த இடத்தில் மழை பெய்ய வேண்டும் அப்படின்னு அவருக்கு சட்டம் போடுவார். ஆமா கட்டளை. யாரு? மேகராஜன் கிட்ட. தேவ இந்திரன். ஆனால் மேகராஜன் மேகத்தை கிளப்பிட உடனே அவரால முடியாது, கூட வாழ்வு போகணும். வாழ்வு காத்து. ஆமா வாழ்வு தேவன். அது எந்த இடத்தில் எந்த விவரத்தில் சொன்னாங்களோ அங்க அடித்துக் கொண்டு நிறுத்துறவர் அவர். அப்புறம் இடிமண்ணும் மின்னலும் சேர்ந்து தபால் டிமின் அங்கதான் அவ்வளவு இருக்கு மழை பெய்யக்கூடிய வேலை. அதனால் அதை போல எங்கும் நின்ற பராபர வஸ்து உங்க அப்பா நாராயணன். கரெக்ட். ஆனால் திருலோகத்தை சுற்றக்கூடிய நாரதர் ஓடி வந்தார். வந்த உடனே எங்க அப்பாவுக்கு சின்ன தாத்தா நாரதர். ஆமா அவன் என் மகனாச்சா. சின்ன தாத்தா பாதம் மஞ்ச உடனே சரி நாரதா வந்தியா பாதம் மஞ்சா போடா அப்படின்னு சொல்றாரு எங்க அப்பா. அதுக்கு நாரதன் என்ன தாத்தா எனக்கு அங்க வேலைக்குது இங்க வேலைக்குது இங்க கைய பிடிச்சி கொஞ்ச நேரம் உட்கார்த்தா. ஏய் நாரதன் சொன்னா எங்க அப்பா கிட்ட நாராயணன் கிட்ட அவர் சரி அப்பா உன் வார்த்தையை தவறன நீ எங்கேயாவது கொண்டு இடக்க முடக்கல விட்டுடுவ சரி வேணாண்டான்னு அவர் உட்காந்துட்டாரு. அப்படி உட்கார்ந்து இருவரும் ஒருவர் வார்த்தையை ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அங்க கூப்பிட்ட தூரத்தில் ஒரு பசு கந்த கீழே ஈனுகிறது. ஆமா பசு கண்டு பிறந்த உடனே கண்டு கீழே பிறந்தது பசு எழுதிட்டு அது மாட்டுக்கு போய்கினே இருக்கு. அப்ப நாரதன் பாத்துட்டான். தாத்தா ஐயோ 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 கன்று கீழே விழுந்த உடனே பசு ஏச்சு அதுமா தானா போகுது தாத்தா. அந்த கன்று பிழைக்கக்கூடிய வழி என்ன தாத்தா? எங்கதான் நாரதன் திரும்பி பார்த்தார். யாரு? எங்க அப்பா நாராயணன். அவர் பார்வைப்பட்ட உடனே அங்க அவ்வளவு தூரம் போன பசு அம்மா 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 என்று கதறிக்கொண்டு ஓடி வந்து நக்குச்சான். அப்பதான் சொன்னானா நாரதன், ஓ பாராகிய பிரபஞ்சம் போரா தாத்தா உன் பார்வையில் தான் இருக்கா, நான் செய்ததெல்லாம் தவறு தாத்தா அப்படின்னு எங்க அப்பாவை நிக்க வச்சு பலசாரி இடசாரியாக வந்து பாதத்துல விழுந்து கும்பிட்டு எவ்வளவு நேரம் உன்னை நான் உட்கார வச்சேன். நாட்டுல எவ்வளவு நடந்திருக்கும் எல்லாம் உன் பார்வை படாமல் போய்விட்டாது. என்னென்ன கதியா இருக்கு எல்லா பாவமும் எனக்கு வந்து சேரும் தாத்தா நீ உன் வேலைக்கு போ அப்படின்னா. அதை போல ஆரோக்கிய பிரபஞ்சத்தில் எந்த இடத்தில் என்ன நடக்கின்றது எங்க அப்பாவுக்கு தெரியும். அதனால் அதர்மத்தாலே அழிப்பாராம் அப்பா. எங்க அப்பா எனக்கு என்ன வேலை கேட்டியடா? என்ன வேலைங்க? ஆராய பிரபஞ்சத்தில் எல்லா ஜீவராஜிகளுக்கும் பிண்டம் 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 பிடிக்கிறாரா? பிண்டம்
முண்டம் ரெண்டாம் பிடிக்கிறார் அந்த மாநில மக்கள் எப்படி பண்ண பிடிக்கிறது ஊமையா படிக்கிறதோ காது காக்காத படிக்கிறதோ சூடா படிக்கிறதோ செவடா படிக்கிறதோ என்ன இவன் ராவல தண்ணி தானம் போடுறோம் ராவல மதம் அடிக்கிறோம் பட்டுமான கட்ட அடிக்கிறோம் அவன் ராவல கெட்டியார் ஆடி உதவ வாங்கணும் நீ பண்ண வேலை இருக்குது அவன் கேட்கறது ரைட்டு அவன் கேட்கறது ரைட் எப்படியா படிக்கிற அப்படியா குண்டா படிக்கிறேன் என்னையா சப்பியா படிக்கிறேன் அடக்க தொழில் என்றால் சாதாரணம் அல்ல. இங்க வாடா ஐயா அது நான் சொல்றேன் ஐயா ஒரு மனிதனுக்கு 2 காது சோத்தாக்காய் பார்க்க பீச்சக்காய் பார்க்க 2 காது 2 காதுல பீச்சக்காய் காது கேட்காது கேட்கற காது 2 கேட்காது 1 மொத்தம் எத்தனை காது 3 காது அதான் பேர் 3 காது கேட்காத காது ஒண்ணு அப்ப 2 காது இருக்குல்ல மனிதனுக்கு 2 காது கேட்காத அந்த கேட்காத அதை சேர்த்து 3 அதான் 3 காதா பள்ளி சரியான கரெக்டான கணக்குடா ஐயா இங்க வாடா வடக்கு தொழில் என்றால் சர்வசாதாரணம் அல்ல. சர்வ தாமா அதர்வனம் 4 வேதம் இருக்கல்லவா தேவர்கள் 9 தேவர்களுக்கு என்னிடத்திலும் ஒப்படைத்திருக்கிறார் 4 வேதத்தை 4 வேதத்தை வைத்த பிரணவம் பிரணவம்னா பிரணவத்துக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? பிரணவத்தை உச்சரித்தால் இந்த ஊனக்கண்ணுக்கு தெரியாத ஞானம் பிறக்கும். ஞானம் பிறந்த உடனே ஓர் பிறவிக்கு ஓர் ஜனனத்துக்கு எத்தனை பிறவி முன் ஜென்மத்தில் பாவமா புண்ணியமா இந்த ஜென்மத்தில் பாவமா புண்ணியமா அதை பின்னால் எழுதி பின்னால் பார்ப்பது. ஆனால் ஒன்றை போலதான் தென்னிலங்கை ஆண்டு வரக்கூடிய ராவணேஸ்வரர் பட்டாளந்து வாழ உருகின்னு வரான். ஆமாண்டா தேவர்கள் எல்லாம் அவளுக்கு அடிமையா இருந்த மெல்லவா வாயற்படியில நான் நிக்கிறேன் பஞ்சாங்கத்தை கையில வச்சுக்கின்னு ராவணேஸ்வரன் ஓட ஓடி வந்தான் அடா பின்னாங்க வாடா என்ன கூப்பிடுறான் அவளுக்கு தேவர்கள் யாவட்டமானவர்கள் அடிமை வேலை செய்யறோம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு இறப்பு உண்டோ எனக்கு சாவு வருமாடான்னு கேட்கிறான். ஐயா பிறப்பு இருந்தால் கீழே இறப்பு உண்டு கண்டிப்பா இருக்கும். ஒரு மனிதன் சொன்ன உடனே ராவணேஸ்வரன் ராவணேஸ்வரன் தென்னிலங்கை ஆண்டு வரக்கூடிய இது ஆனா சாம்பலாபுரி வேதன் அல்லவா யமதர்மன் என்னுடைய ஆட்சியில் என்னுடைய சென்றால் என் கையில பிடித்து இலங்கையில ஆட்சி பெரிய வரைக்கும் உன்னுடைய காத்தே வரப்படாது போடா. ஒரு ஜீவன் கூட இறப்பே வரப்படாது பிறப்புதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனே எனக்கு பயந்துட்டு போயிட்டா எனக்கு எப்படா சாவு வரும் அப்படி சொல்றா தெரியல ராவணேஸ்வரன். ஆனால் அவனுக்கு இப்ப முந்தி சொன்னேன்னா ஒரு ஜனனம் பிறக்கணும்னா இந்த கணக்க சொன்னோம். அப்ப இதுல இவ்வளவு கணக்கு இருக்குதா? 5 வயசு பையன் அங்க யாராவது இருக்கானா ஒரு பையனை புடிச்சு எட்டி இழுத்துன்னு நாளைக்கு காலையில 6 மணிக்கு இவனுக்கு என்னடா நடக்கும்? 27 நட்சத்திரம் 12 வீடு 9 நவகிரக கணக்கா கரெக்டா கோட்டு சொல்றான் அப்படின்னு என்ன கேட்கிறான். சரி விடு. ஆனால் அந்த கணக்கை கணிதம் பண்ணி பார்த்து நான் என்ன சொல்றேன், காலையில நாளைக்கு 6 மணிக்கெல்லாம் அவனுக்கு கல்யாணம். 6 மணிக்கு கல்யாணமா? ஆமா மறுபடியும் யாரடா ஏமாத்துறீங்க? எப்பறம் 5 வயசு பையன் கல்யாணம் பண்ணுவான் 6 மணிக்கு மறுபடியும் வாழாயத்தை உருவுறான். சரி ஐயா நான் சொன்ன கணக்கு காலையில 6 மணிக்கு நடந்தால் நடக்குதா இல்லையா அதை பார்த்து இல்ல செய்யணும். அப்போ அவனுக்கு அத்தையா இருக்க
இருக்கக்கூடிய இளைஞனை அழைத்து அழைத்து நாளைக்கு காலையில 6 மணி வரைக்கும் அத்தை இவன் பதனம் இவன் தான் வச்சிருக்கணும். ஆமா அவ என்ன பண்ண முந்தானி எடுத்து முந்தானில முடிச்சு அந்த பையனை இடுப்புல சொருகினான். யாரு? இளங்கனி. இளைஞனி இளங்கனி இளைஞனி. ஆனால் காலையில 6 மணிக்கு நான் பஞ்சாங்கத்தை சத்தியலோகம் சென்று காலையில 6 மணிக்கு வந்த உடனே பெருமா என்ன ஆச்சுன்னா கணக்கு என்னடா ஆச்சுன்றான். கல்யாணம் நடந்து போச்சுன்றான். சும்மா யாரடா ஏமாத்துற? யார ஏமாத்துற? பிரம்மதேவா. அதானே நேத்து குடுத்ததுமே இவன் அந்த பையனை முடிஞ்சு அத்தை இடுப்புல சொருனால அடியா இலக்காடி வாடி வாடி ஓடியாரா மருமகனே அவனேஸ்வரா என்னப்பா நேத்து குடுத்தன அந்த பையன் கிட்ட அப்பதான் முந்தானியில இருக்கிற முடிச்சு அவுத்து கீழே விடுறான். அவுத்து கீழே விட்டது பொண்ணும் மாப்பிள்ளையுமா நிக்குது. அது என்ன காரணம்? அது எப்படிடா பொண்ணு மாப்பிள்ளை வந்திருக்கும்? அதான் சொல்லுங்க. அப்படியே ஒரு பிராமணனுக்கு ஒரு மகன் அவனுக்கு கல்யாணம் நடந்த உடனே ஒரே ஒரு பெண் குழந்தை பிறந்தது. பெண் குழந்தை பிறந்ததும் தாயின் தகப்பனும் இறந்து விட்டார். அந்த பிராமணன் மட்டும் வயதானவன் அந்த குழந்தைய வச்சுக்கின்னு காவது பண்றான். அதுக்கு 5 வயதான உடனே அவனுக்கு வயதாகி போச்சு. ஆமா யாரிடத்துல அவன் அந்த ஆசை விட்டுட்டு போயிட்டு அந்த குழந்தைக்கு இது எப்படி ஆவது அப்படி என்று அந்த பிராமணன் ஒரு தாலி கொரி எடுத்துக்கிட்டு அப்படி வழியே வரான். ஆமா ஐருட்டு பையன் வயதான பிராமணன் வரக்கூடிய நேரத்தில் இவ அப்பதான் ஆடையெல்லாம் கலைந்து கரமியில வச்சுட்டு பெருத்த தடாகத்துல போய் தலக்கரடி ஆடுறான். யாரு? இளங்கனி. அப்படி ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பிராமணன் வந்து பார்த்தா இது முடிச்சா தெரிஞ்சுதான் அந்த முடிச்சு அவுத்தான். அதுல ஆண் குழந்தை இருந்தது அல்லவா இவன் இட்டுன்னு வந்தான பொண்ணு ரெண்டையும் உட்கார வச்சு தாலி கூறிய கொடுத்து தாலி கட்ட சொல்லி ரெண்டையும் ஒன்னா வச்சு முடிஞ்சு வச்சுட்டு போயிட்டான். இது யாருக்குன்னா தெரியுமா? அப்பதான் நினைச்சானா ராவணேஸ்வரன். ஆனா பெருமா போட்டோ பண்ணி ஒரு காலமும் தவறாது. அப்படி இருக்க என்னையா படைச்ச உன்னையா படைச்சு அவன் ஒருத்தன் தடி எடுத்துன்னு வர்றான். சரி சரி ஆனா பிண்டம் பிடிக்கக்கூடிய வேலை மறுபடியும் மற்ற விவரம் மூன்றாவது கடவுள் யார்? ஆனா பூஜை கொடுத்தால் முதல் பூஜை சிவபெருமானுக்கு, இரண்டாவது அப்பா நாராயணனுக்கு, மூன்றாவது உனக்கு, கடைசியில தான் எனக்கு பூஜை வரும். ஆனால் ஒரு நாள் எனக்கு ஒரு ஞாபகம், அப்பா அமர்ந்திருக்கிற 2வது ஸ்தானத்தில் நாம் அமர்ந்து அந்த பூஜையை பெற்றுக் கொள்ளலாம். 2வது பூஜை. ஆமா அப்படி நினைத்த உடனே அப்பா இடத்துல சென்று அப்பா நீங்க அப்பா போயிடுங்க, நான் அந்த இடத்துல அமர்ந்து 2வது ஸ்தானத்தில் நான் அமர்ந்து பூஜையை பெற்றுக் கொள்றேன்னு சொன்ன உடனே உங்க அப்பா கோவம் வந்துச்சு. அப்பாவுக்கு கோபம் வந்தது பாரு. கொட்டான் 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 குறிப்பியா சொல்றாரு எங்க அப்பா. நான் என்ன சாதாரண ஆளாடா நானு, அப்பன் சொத்து புள்ளிதான். அதனால நான் விடான் 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 விடாது விடாது விடாது. ஆமா என்னடா அங்க வயரை பார்த்து கும்பிடுற வரவேணான்ற யாரா? அப்படியா? அது ஒன்னே ஏட்டு என்ன கேட்டல, அது வரவே ஆனால் ஆனால் விடான் விடான் என்றார். எனக்கு அவருக்கு கடுப்போ நடந்தது. அப்ப ஏக சுரூபமா விராட்டு ரூபம் எடுத்தார் சிவபெருமான். அண்ணாண்ட எங்க அப்பா இருக்காரு, நான் இருக்கேன், என்னப்பா தகராறு என்றார். இருவருக்குள் பூஜை தகராறுன்னு சொன்னார். செஞ்சாகி சிரசை ஒருவன் பார்க்கணும், பாதத்தை ஒருவன் பார்த்து யார் முன்னிலை வருகின்றார் அன்னவருக்கு நான் 2வது பூஜை கொடுக்கின்றேன் அவர் சிவபெருமான் சொன்னார். ஆமா சும்மா இருந்தாங்க. நான் அன்னப்பட்சிய உயர போறேன்.
அவர் சிரச பார்க்க முடியல. அப்ப பன்றி அவதார எடுத்து பூமிக்குள்ள போறாரு. உண்மைதான், பாதத்தை பார்க்க. ஆமா. ஆனால் நான் சென்று கீழே உயர சமயமா ஆயிப்போச்சு. அப்ப அவர் சிரத்துல இருந்து தாழம்பு கீழே இறங்கி வருகிறது. கீழே வந்தது. அந்த தாழம்பு நானும் கீழே வந்து சிவபெருமான இடத்துல. ஆனா அப்பவே கேட்ட தாழம்புவே அவர் சிரசை பார்க்க முடியவில்லை, எனக்காக ஒரு பொய் சொல்ல வேண்டும். என்ன நீ தாழம்பூ மாதிரி சொல்லுங்க. பரவாயில்லடா தம்பி, பரவாயில்லை. ஆனால் அதற்கு இசைந்தது தாழம்பு. சம்மதப்பட்டது. 2 பேரும் ஜோரா வந்தோம். வந்த உடனே சிவபெருமான் கேட்டார், நான் பார்த்தது உண்மைதான், அப்படி பொய்னா தாழம்பூவை கேட்டு பாருங்க. நான் சொன்ன உடனே தாழம்பூவை கேட்டா தாழம்பு ஆம இருந்தது, அதுக்கும் சாபம் எனக்கும் சாபம். ஆமாண்டா, அடியா தாழம்பூவை என் சிரசில வைத்து பாமர மக்கள் எல்லாம் பூஜை செய்யக்கூடிய தாழம்பு அல்லவா பூலோகத்தில் ஆலயத்துக்கு உதவாத போக கடவுள் கோயிலுக்கு நீ எந்த பூவும் போக கூடாது, அப்படி அது சாபம். மாசத்திலே அதிகமான மாசம் தாழம்பூ தான். ஆனால் யாராவது சாமிக்கு போடுவாங்களா? ஆனால் அடா திட்டம் 3வது கடவுளா இருந்து போயிட்டு அல்லவா பூலோகத்தில் உனக்கு ஆலயம் இல்லை அப்படி சாபத்தை பெற்று. ஆனால் அன்று நாள் இன்று வரைக்கும் சத்தியலோகத்துல ஆட்கள் அழித்தல் படைத்தல் வேலை படைப்பு வேலையில இருக்கும். ஆனா நான் படிச்சுட்டா பெருசு இல்ல, என் மனைவி இருக்கால அவளை அழைத்து அவள் தான் ஓசோ கொடுக்கக்கூடிய அழைச்சு சீக்கிரம் போயிட்டு வா. கலவணி தற்பார்
கோட்டபுதன் மகள்